அஸ்ஸலாமு அலைக்கும் ஃப்ரெண்ட்ஸ். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம்னா, பரோட்டா செய்கிறது எப்படின்னா, கொஞ்சமாக மைதா மாவில் ஒரு முட்டையை உடைச்சி ஊற்றிக்கலாம். அது கூட தேவையான அளவு சோட்டா மாவு, கொஞ்சமாக உப்பு சேர்த்து நம்ம நல்லா பிசைஞ்சிக்கலாம். கூடவே கொஞ்சம் தண்ணி மிக்ஸ் பண்ணிக்கோங்க. நல்லா சாஃப்டாக பிசையணும். எந்த மாதிரினா, எந்தளவு சாஃப்ட்னஸ் இருக்கணும். அப்போ தான் பரோட்டா சூப்பராக இருக்கும். இப்போது நம்ம கொஞ்சமாக மாவு எடுத்து கல்லில் போட்டு தேய்ச்சிக்கலாம். எனக்கு பரோட்டாவை வீச வராது, அதுக்காக நான் கல்லில் போட்டு தேய்ச்சிக்கிறேன். உங்களுக்கு வீச வந்தால் நீங்களும் வீசிக்கலாம். இதில் எண்ணெய் தடவி அழகாக பருப்பு எடுத்துக்கலாம். பதில் சூப்பராக போடணும். அப்போ தான் நம்மளுக்கு பரோட்டா நல்லா உதிரியாக வரும். இந்த மாதிரி போட்டுக்குங்க. நம்ம எல்லா மாவையும் பதில் போட்டு எடுத்துக்கலாம் இந்த மாதிரி. இப்போது இதை கல்லில் போட்டு தேய்ச்சி எடுத்து தோசை கல்லில் போட்டு எடுத்தால் பரோட்டா தயார். நம்ம திருப்பி போட்டுக்கலாம். இதை ஹாட் பாக்ஸில் வச்சுக்கலாம். இதேமாதிரி எல்லா மாவையும் போட்டு எடுத்துக்கலாம். செஞ்சு வச்ச பரோட்டா இந்த மாதிரி பிச்சு போட்டு அது கூட நாட்டுக்கோழி குழம்பு போட்டு ஊற்றி சாப்பிட்டா சூப்பராக இருக்கும். உங்கள் யாருக்கெல்லாம் பரோட்டா பிடிக்குன்னு கமெண்ட்ஸில் சொல்லுங்கள். முக்கியமாக இந்த வீடியோவை பரோட்டா லவருக்கு ஷேர் பண்ணுங்கள். தேங்க்யூ ஆல்.